ஹாய், ஹலோ, குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். நான் இன்னைக்கு மசால் பூரி பண்ண போறேங்க. அது சவுத் இண்டியன் பெங்களூர் ஸ்பெஷல் ஸ்ட்ரீட் ஃபுட் மசால் பூரி. இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஸோ அவங்களுக்காக அது பண்ணலான்னு நான் யோசிச்சேன். அதுக்காக ஸ்பெஷலா ஒரு ஸ்வீட் சட்னியும், காரா சட்னியும் பண்ணணும். ஸோ அந்த ஸ்வீட் சட்னி ரெசிபியோட தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோவ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க அந்த ஸ்வீட் சட்னி, ஸ்பெஷல் ஸ்வீட் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் சட்னி பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க. இதுக்கு ரொம்ப மினிமம் இன்கிரீடியன்ட்ஸ் தான் வேணும். கொஞ்சம் பேரிச்சம்பழம். நான் ஒரு 8 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். ஸோ இது நான் கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கிறதுனால 8 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி லைக் குவான்டிட்டிக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா புளி. புளி ரொம்ப சின்ன புளிங்க. எலுமிச்சம்பழம் சைஸ் கூட இல்ல. அத விட கம்மியான புளி. அப்புறம் கொஞ்சம் வெல்லம். வெல்லம் என்கிட்ட இந்த மாதிரி வெல்லம் தான் இருந்தது. ஸோ இத நான் பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். இல்ல மிக்ஸியில அப்படி கூட போட்டுக்கலாம். இப் அ இந்த கணக்குல பார்த்தா உங்களுக்கு 2 ஸ்பூன் வெல்லம் தேவைப்படும். இதான் இன்கிரீடியன்ட்ஸுங்க. நான் பேரிச்சம்பழத்துக்குள்ள இருக்கிற கொட்டையெல்லாம் ஃபுல்லா எடுத்திருக்கேன். எடுத்துட்டு பேரிச்சம்பழத்தையும், அப்புறம் அந்த புளியும் சேர்த்து ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கிறேன். ஏன்னா, பேரிச்சம்பழம் நாங்க பேஸ்ட் பண்ண போறோம். ஸோ எங்களுக்கு அது திப்பி திப்பியா இருந்தா நல்லா இருக்காது. நல்லா மையா அரைக்கணும். அதனால தான் கொஞ்சம் வார்ம் வாட்டர்ல ஒரு 4 ஹவர்ஸ் இத ஊற வைக்கிறேன். ஊற வைக்கிறதுக்கப்புறம் வெரி ஈஸிங்க. இத கொஞ்சம் வடிகட்டிட்டு, நாங்க இத மிக்ஸில போட்டு ஆட்டிக்கணும். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, 4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஊறுனதுக்கப்புறம் பெருச்சம்பழம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இத எடுத்து நாங்க மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். நான் இந்த சட்னிய கொஞ்சம் திக்கா தான் அரைப்பேங்க. நீங்க பெருச்சம்பழத்த மட்டும் எடுத்து ஃபர்ஸ்ட்டு நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு அந்த ஊற வச்சிருக்கோம் இல்லையா தண்ணி, அத கண்டிப்பா வேஸ்ட் பண்ணாதீங்க. அது நெறையா சத்து இருக்கும். ஸோ அந்த தண்ணி தான் நீங்க ஊத்தி இத கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நீங்க அத பேஸ்ட் ஆக்கிக்கணுங்க. சட்னிய கொஞ்சம் திக்கா தான் அரைப்பேன். ஏன்னா, இது கொஞ்சம் மிஞ்சினாலும் நான் அத சாண்ட்விச்க்கு போட அது ரொம்ப உதவும். அதனால தான் கொஞ்சம் திக்கா அரைப்பேன். பாருங்க எவ்ளோ நல்லா மையா அரைஞ்சிருக்குன்னு. இதுதாங்க எங்களோட ஸ்வீட் சட்னி. இந்த சட்னி யூஸ் பண்ணி தான் பானிபூரி, மசாலா பூரி, அப்புறம் அந்த பிரெட் சாண்ட்விச்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஸ்ட்ரீட் சைட்ல. இந்த சட்னி 1 இருந்தா போதுங்க, உங்களுக்கு நெறைய ஐட்டம்ஸ்க்கு உதவும். இது ரொம்ப சிம்பிளான சட்னிங்க. நீங்க வீட்ல ரொம்ப ஈஸியா பண்ணிக்கலாம். நீங்க ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்தா நெறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுவாங்க. அது உடம்புக்கு அவ்வளோ நல்லதில்ல. பசங்களுக்கு இது நெறைய சத்து கூட. ஸோ நீங்க வீட்லயே இத செஞ்சு குடுங்க. நான் இன்னைக்கு இத மசால் பூரியில போட்டு ரொம்ப அழகா இத பிரசன்ட் பண்ணோம். ஸோ வித் ஸ்வீட் சட்னி அண்ட் கிரீன் சட்னி. இது அவ்ளோ டேஸ்டியா இருந்ததுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்ட்டாங்க. நீங்களும் இத ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. இதுதாங்க இன்னைக்கு என்னோட ஒரு சிம்பிள் ஷார்ட் வீடியோ. ஹோப்ஃபுல்லி நீங்க இத என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். See you in another video. Till then, take care. Bye bye.